ஆகவே என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் 37வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இதை என்ன செய்கிறாராம்? அனுகிரகம் செய்கிறார். அந்த மாலை வேலையில வந்திருக்கிற உங்களுக்கு ஏதோ ஒன்றை என்ன செய்கிறாரு? அனுகிரகம் செய்கிறார். ஆமா, அப்படின்னு என்னது? உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். சரியாக நமக்கு தெரியும், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை வேதத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, இந்த தீர்க்கதரிசி புத்தகங்களை குறித்து பார்க்கிற பொழுது, ஆமாம், தீர்க்கதரிசி புத்தகங்களை நாங்கள் 3ஆக நாங்கள் பிரிக்கலாம். ஆமாவே இல்லையா? ஒன்று என்னது? அவன் முதல் என்னது? அவர்கள் அடிமைத்தனத்துக்கு போவதற்கு முன்பதாக, 2வது அடிமைத்தனத்தில் இருக்கிற காலம், அதுக்கு பிறகு வெளியில் வந்த காலங்களை சொல்லப்படுது. ஆகவே இந்த காலத்திலே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சருக்கு நான் என்ன செய்கிறேன்? அனுகிரகம் செய்கிறேன். அப்போ இந்த மாலை வேளையில் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? அனுகிரகம் செய்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் நீங்கள் என்னிடத்தில் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் துக்கம் என்னாகும்? சந்தோஷமாய் மாறும் சொல்ற. அதுபோல இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யல? விண்ணப்பத்தை சரியா நீங்க கேட்கல, ஏனோ தானோன்னு கேட்கிறீங்க. அதனாலதான் நீங்க இன்னமும் உங்களுக்கு சரியான என்னது? அண்ணாவுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆமீன். எப்படி இருந்தது? ஆண்டவருக்கு அது உகந்ததாய் காணப்பட்டது. ஆமா இல்லையா? சாலமோனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஆமீன். வேற யாருடைய ஜெபம்? யாபேசுடைய ஜெபம் ஆண்டவருக்கு உகந்த. அப்ப உகந்த ஜெபத்தை கேட்க வேண்டும். நாம எதெல்லாம் கேட்கிறோம் அப்ப இல்லை. இப்ப என்ன செய்யறார் சொல்றாரு, வாசிங்க. நீங்க என்னிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தைகள் பெருகுவது போல அவர்களை மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு மந்தைகளை பெருக பண்ணுவது போல என்ன செய்கிறாராம்? மந்தைகள் என்று சொன்ன என்னது? என்னது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மந்தை என்னது? ஆடுகள்.